அனைவருக்கும் வணக்கம். நாம் முன்வகுப்பில் சமூக அறிவியலில் ஆகாய கண்களும் அறிவின் பகுப்பாய்வும் என்ற பாடப்பகுதியிலிருந்து தொலைநுண்ணறிவு, தொலைநுண்ணறிவினுடைய பிரிவுகள், விண்வெளி தொலைநுண்ணறிவு, அதே போல் புவிநிலை செயற்கைக்கோள், சூரியநிலை செயற்கைக்கோள் இவற்றினுடைய சிறப்பு தன்மைகள் இவற்றை எல்லாம் நாம் ஆராய்ந்தோம். இன்று அதே பாடப்பகுதியிலிருந்து வேறொரு புதிய தலைப்பை நாம் இன்று ஆராய போகின்றோம். மின்காந்த அலைக்கதிர் பதிவுகள், ஸ்பெக்ட்ரல் சிக்னேச்சர். இந்த என்னவாக்கு மின்காந்த அலைக்கதிர் பதிவுகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி செயற்கைக்கோள் தொலைநுண்ணறிவு அப்படின்னா என்னங்கிறத நீங்க முன்னாடி படிச்சிருக்கீங்க. செயற்கைக்கோள்களில் பொருத்தப்பட்டுள்ள உணரிகள் ஸ்கேனர்களை உபயோகித்து நம்ம என்ன பண்றோம், பூமியினுடைய தகவல்களை திரட்டக்கூடிய முறையாக்கும் இந்த செயற்கைக்கோள் தொலைநுண்ணறிவு அப்படின்னு சொல்றல. அப்ப இந்த செயற்கைக்கோள்களிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த மின்காந்த அலைக்கதிர்கள் பொருட்களின் மீது பட்டு பிரதிபலிக்கின்றன. இவ்வாறு பிரதிபலிக்கக்கூடிய அந்த மின்காந்த அலைக்கதிர்களுடைய அந்த ஆற்றலுடைய சக்தியினுடைய அளவைத்தான் நாம் மின்காந்த அலைக்கதிர் பதிவுகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ அந்த மின்காந்த அலைக்கதிர்களுடைய அந்த பிரதிபலிப்பு ஒவ்வொரு பொருளுக்கும் வேறுபட்டு காணப்படுகின்றது. உதாரணமாக நீர்நிலைகள், இந்த பூமியில் காணப்படும் ஏதாவது குளம், கடல் போன்ற அந்த நீர்நிலைகளில் பட்டு பிரதிபலிக்கக்கூடிய அந்த அளவும், அதே போல தரைப்பகுதிகளில், நிலப்பகுதிகளில் பட்டு பிரதிபலிக்கக்கூடிய அந்த அளவும் கண்டிப்பாக அது வித்தியாசமாக காணப்படுகிறது. உதாரணமாக நீங்க ஒரு பாலை எடுத்துட்டு ஒரு தரைப்பகுதியில் நீங்க அந்த பாலை வீசுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த தரையில் படும்போது அந்த பால் பிரதிபலிக்கிறதும், அதே மாதிரி மணல்ல நீங்க பாலை எரியும் போது அந்த பால் பிரதிபலிக்கிறதும் கண்டிப்பா வித்தியாசமா இருக்குது இல்லையா? அதே போலதான் நீர்நிலைகளில் படும்போதும், பூமியில் உள்ள நிலப்பரப்பில் படும்போதும், தரைப்பகுதியில் படும்போதும் அந்த மின்காந்த அலைக்கதினுடைய அந்த பிரதிபலிப்பு வித்தியாசமாக வேறுபட்டதாக காணப்படுகிறது. இந்த வேறுபாட்டை தான், இந்த ஆற்றலை தான், இந்த ஆற்றலுடைய அளவை தான் நாம் மின்காந்த அலைக்கதிர் பதிவுகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப மின்காந்த அலைக்கதிர் பதிவுகள் என்னன்னு புரியுதுல உங்களுக்கு? பொருட்களில் இருந்து அந்த புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருட்கள் வெளியிடுவதும் பிரதிபலிப்பதுமான இந்த மின்காந்த அலைக்கதிர்வீச்சுகளை உணரிகள் பதிவு செய்கின்றன. புவிப்பரப்பில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மின்காந்த கதிர்வீச்சுகளை பிரதிபலிக்கின்ற, ஒவ்வொரு பொருளும் மின்காந்த கதிர்வீச்சுகளை பிரதிபலிக்கின்றது. இவ்வாறு அது ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவிலாகும். இவ்வாறு ஒவ்வொரு பொருளும் பிரதிபலிக்கும் அந்த மின்காந்த அலைக்கதிர் பதிவினுடைய ஆற்றலினுடைய அந்த அளவுதான் மின்காந்த அலைக்கதிர் பதிவுகள். இப்போ செயற்கைக்கோள்களில் வரக்கூடிய மின்காந்த அலைக்கதிர்கள் பொருட்களின் மீது பிரதிபலிக்கின்றது. இவ்வாறு பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஆற்றலினுடைய அளவைத்தான் மின்காந்த அலைக்கதிர் பதிவுகள். இது ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறாக வேறுபட்டு காணப்படுகிறது அப்படிங்கிறது இதோடைய சுருக்கம். சரி, இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தலைப்பு அப்படிங்கிறது செயற்கைக்கோள் நிலப்படங்கள். இதோட தொடர்புடையதான் இந்த செயற்கைக்கோள் நிலப்படங்கள், சேட்டிலைட் இமேஜரிஸ். என்னவாக செயற்கைக்கோள் நிலப்படங்கள்? இந்த செயற்கைக்கோள்களில் இருந்து வரக்கூடிய இந்த மின்காந்த அலைக்கதிர்கள் பொருட்களின் மீது பட்டு பிரதிபலிக்கின்றது. வெவ்வேறு அளவிலாக நீங்க படிச்சீங்க. இவ்வாறு பிரதிபலிக்கக்கூடிய அந்த மின்காந்த அலைக்கதிர்களை செயற்கைக்கோள்களில் பொருத்தப்பட்டுள்ள அந்த உணரிகள் இருக்குது இல்ல, இந்த ஸ்கேனர்கள், இந்த ஸ்கேனர்கள் அது என்ன பொருளாகும் அப்படிங்கிறது பிரித்தறிவதற்குள்ள அந்த திறமை அந்த ஸ்கேனர்களுக்கு இருக்கின்றது. ஐடென்டிஃபை பண்ணிக்கோ அது என்ன வாக்கு அந்த பொருள். அவ்வாறு பிரித்தறிந்து அதை நம்பர் வடிவத்தில், நியூமரிக் மெத்தட், நம்பர் வடிவத்தில் அந்த தகவல்களை நம்ம பூமியில் உள்ள தகவல் மையத்திற்கு விடுகின்றது. அந்த பூமியினுடைய தகவல் மையத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரேடார்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரேடார்கள் அப்படிங்கிறது மிகவும் சென்சிட்டிவான, மிகவும் அந்த சென்சிட்டிவான அந்த அலைகளை கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமையுடைய அந்த ரேடார்களாக்கும். அதை எடுத்துட்டு அது நம்ம கம்ப்யூட்டர், சாதாரண கம்ப்யூட்டர்கள் அல்ல இதுக்கு வேண்டி பயன்படுத்துறது, ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு உள்ள கம்ப்யூட்டர்களாக இதை பயன்படுத்துறாங்க இந்த கம்ப்யூட்டர்கள். அப்ப இந்த கம்ப்யூட்டர்கள் அந்த நம்பர் வடிவத்தில் வந்த செயற்கைக்கோள்கள் அனுப்பக்கூடிய அந்த நம்பர் வடிவத்தினுடைய தகவல்களை கம்ப்யூட்டர்கள் பொருட்களாக அந்த பூமியில் உள்ள அந்த உருவங்களை நேரடியாக பார்க்கக்கூடிய விதத்தில் அது மாற்றுகின்றது. அப்படி அந்த மாற்றக்கூடிய அந்த நிலப்படங்களை தான் செயற்கைக்கோள் நிலப்படங்கள், சேட்டிலைட் இமேஜரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இப்போ சேட்டலைட் இமேஜரிஸ் புரிஞ்சில்ல, இப்போ உங்களுக்கு செயற்கைக்கோளிலிருந்து வரக்கூடிய அந்த மின்காந்த அலைக்கதிர்பதிவுகள் பூமியில படுது, பூமியிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த கதிர்கள் ஸ்கேனர்கள் பிரித்தறிந்து நம்பர் வடிவத்துல அது பூமியினுடைய தகவல் மையத்துக்கு விடுகின்றது. அந்த தகவல் மையத்தை அந்த கம்ப்யூட்டர் அது என்ன பொருளாக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு படமாக, நம்மளுக்கு நிலப்படமாக, போட்டோகிராஃபியாக நம்மளுக்கு காணிக்க முடிகின்றது. இந்த ஒரு முறைதான், இந்த படத்தை தான் நம் சேட்டலைட் இமேஜரிஸ், செயற்கைக்கோள் நிலப்படங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க அடுத்த பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பரப்பு சார் காட்சி தெளிவு திறன். ஏன்னா அந்த வார்த்தையிலே உங்களுக்கு பொருள் இருக்கு, பரப்பு சார் காட்சி தெளிவு. ஒரு பரப்பை, பூமியினுடைய ஒரு நிலப்பகுதியை தெளிவாக காட்டக்கூடிய திறன், அதாவது பரப்பு சார் காட்சி திறன். அது ஒவ்வொரு உணரிகளுக்கும் அந்த வெவ்வேறாக காணப்படுகின்றது. பாருங்க, இப்ப பரப்பு சார் காட்சி திறன் நம்மளுடைய செயற்கைக்கோள்கள் நீங்க போன வகுப்புல படிச்சிருக்கீங்க, 900 கிலோமீட்டர் தூரத்திலேயாகவும் சுற்றி வருகின்றதுன்னு பார்த்தோம்னா 900 கிலோமீட்டர் இருந்து அந்த பூமியில் உள்ள அந்த சிறிய பகுதியை கூட தெளிவாக காட்டக்கூடிய திறமை இந்த உணரிகளுக்கு இருக்கின்றது. இதான் நம்ம பரப்புசார் காட்சி தெளிவு திறன், ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. உங்க பாட புத்தகத்துல இந்த 2 உணரிகளை உபயோகித்து எடுக்கப்பட்டுள்ள செயற்கை நிலப்படங்களுடைய அந்த போட்டோ உங்களுக்கு இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. பாருங்க, அதனுடைய முதல் படம் ஏங்கிற அந்த முதல் படத்தை பாருங்க. அதனுடைய பரப்புசார் காட்சி தெளிவு திறன் என்பது 1 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள இடத்தை எடுக்கப்பட்டுள்ள காட்சி படமாகும். அதாவது 1 சதுர கிலோமீட்டர் என்பது 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், இப்படி இந்த பரப்பளவு உள்ள ஒரு இடத்தை எடுக்கக்கூடிய அந்த படமும், அதாவது பிங்கிற இடத்துல 1 சதுர மீட்டர் பரப்பளவுள்ள எடுக்கக்கூடிய அந்த உணரிகளால் வேறொரு உணரியின் மூலம் எடுக்கப்பட்ட படமும் கொடுத்திருக்காங்க. இதுல எது ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு உங்களுக்கு பாருங்க, அந்த பி அப்படிங்கிற அந்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய நிற சிறப்புகள் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய முடிகின்றது. அப்ப 2 வகையான உணரிகளால் எடுக்கப்பட்ட 2 படங்களாக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பரப்புசார் காட்சி தெளிவு திறன் நம்மளுக்கு கூடுதலாக காணப்படுவது இந்த பிங்கிற படத்திலேயாக நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. இன்று நாம் கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கைக்கோள்களுடைய அந்த பரப்புசார் காட்சி தெளிவுத்திறன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்காக நம்ம பழைய 19ஆம் நூற்றாண்டுல அந்த காலகட்டத்தில எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த செயற்கைக்கோளுடைய பரப்புசார் காட்சி உணரினுடைய அந்த திறன் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 79 மீட்டர் சதுர மீட்டர் உடைய பரப்பான மிகப்பெரிய அந்த இடத்தை தான் தெளிவாக நம்மளுக்கு பார்க்க முடியும். அதை விட அந்த இடம் கொஞ்சம் சின்னதாச்சுன்னா நமக்கு அந்த தெளிவு அந்த படத்துல தெளிவாக நம்மளுக்கு பார்க்க முடியும். ஆனால் இன்று உள்ள செயற்கைக்கோளுடைய அந்த பரப்புசார் காட்சி தெளிவு திறன், அந்த பரப்பை தெளிவாக காட்டக்கூடிய திறன் மிகவும் கூடுதலாக காணப்படுகிறது. அதாவது ஒரு 46 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் மிக சிறிய ஒரு இடத்தை கூட 900 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து அந்த பரப்பை தெளிவாக காட்டக்கூடிய அந்த திறன் இன்னைக்கு உணரிகளுக்கு உள்ள அந்த உணரிகள் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இது மிகவும் ஒரு முன்னேற்றம், தொழில்நுட்பத்துறையில ஏற்பட்ட மிகப்பெரிய முன்னேற்றம் ஆகும். இதை பற்றி உங்களுக்கு உங்க புத்தகத்துல ஒரு செயற்கைக்கோள்களும் அந்த உணரிகளும் அதனுடைய பரப்புசார் காட்சி தெளிவு திறனும் காட்டக்கூடிய ஒரு அட்டவணை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவா உங்களுக்கு புரியும். பாருங்க, லேண்ட்சாட் நம்ம தொலைநுணர்வுக்காக இல்ல கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் அந்த லேண்ட்சாட் வகையிலான லேண்ட்சாட் 1, 2, லேண்ட்சாட் 3, லேண்ட்சாட் 4, லேண்ட்சாட் 5 போன்ற செயற்கைக்கோள்களாகும். இந்த லேண்ட்சாட் அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோள்கள்ல நம்ம பொருத்தப்பட்ட உணரி அப்படிங்கிறது மல்டி ஸ்பெக்ட்ரல் ஸ்கேனர் அப்படிங்கக்கூடிய உணரியாக நம்ம பொருத்த. இதனுடைய பரப்புசார் காட்சி தெளிவு திறன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 79 சதுர மீட்டர்லயாக்கும் அதை கொடுத்திருக்காங்க. 79 × 79, அதாவது 79 சதுர மீட்டர் பரப்பளவை தான், மிகப்பெரிய பரப்பு, அந்த பரப்பை தான் இந்த உணரி லேண்ட்சாட்டில் பொருத்தப்பட்டுள்ள இந்த மல்டி ஸ்பெக்ட்ரல் ஸ்கேனருடைய அந்த உணரினுடைய அந்த பரப்புசார் காட்சி தெளிவு. அப்ப அந்த பகுதியை விட, அந்த அளவை விட அந்த சுருங்கிருச்சு, கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பரப்பு நம்மளுக்கு தெளிவாக பார்க்க முடியாது. அந்த உணரியுடைய அந்த கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா நீங்க அடுத்த ஒரு செயற்கை கொடுத்திருக்காங்க பாருங்க, செயற்கைக்கோள் ஸ்பாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் பாத்தீங்கன்னா அதுல பொருத்தப்பட்டுள்ள அந்த உணரிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பான்கிரோமெட்ரிக் கேமராவாக, பான்கிரோமெட்ரிக் கேமரா, அதனுடைய
பரப்புசார் காட்சி தெளிவுத்திறன் சதுர மீட்டர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. 20x20 அப்ப 20 20 20 அப்படிங்கிற அந்த சதுர மீட்டர்ல உள்ள நிலப்பரப்பை மிக தெளிவாக இருக்கும். அப்ப அதை விட நம்மளுக்கு கொஞ்சம் கூட அட்வான்ஸ் ஆகி போயிடுச்சு நம்மளுக்கு இல்ல. அப்போ அந்த அதை விட சிறிய பகுதியை கூட நம்மளுக்கு தெளிவாக காட்டக்கூடிய திறன் இன்னைக்கு செயற்கைக்கோள்களுக்கு வந்துருச்சு. அதே போல IRS போன்ற செயற்கைக்கோள்கள்ல பொருத்தப்பட்டுள்ள உணரிகள் அப்படிங்கிறது PANLIS 3 அப்படிங்கக்கூடிய உணரியாக்கும். இதனுடைய இந்த பரப்புசார் காட்சி தெளிவுத்திறன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5.8 into 5.5 மீட்டரும் 8 சென்டிமீட்டரும் 5.8 அப்படிங்கிற சதுர மீட்டர். அதை விட சிறிய பகுதியை இந்த உணரிக்கு தெளிவாக நம்மளுக்கு காட்டக்கூடிய திறமை இந்த உணரிக்கு இருக்கின்றது. இப்ப பரப்புசார் காட்சி தெளிவுத்திறன் மீண்டும் பாருங்க தெளிவு காணப்படுகின்றது. அதே மாதிரி ஜியோஜி அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள்களை பொருத்தப்பட்டுள்ள இந்த உணரி என்பது பான்கிரோமெட்ரிக் மல்டி ஸ்பெக்ட்ரல் ஸ்கேனர் அப்படிங்கிறதா இருக்கும். இந்த உணரினுடைய அந்த திறன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 0.46 அதாவது 46 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் உடைய, அதாவது மிக மிக சிறிய பகுதி 900 கிலோமீட்டருக்கு மேல் உயரம் உள்ள அந்த இடத்தில் இருந்து இந்த 46 மிக மிக சிறிய பகுதி, அந்த சிறிய பகுதியை கூட பரப்பை கூட தெளிவாக காட்டக்கூடிய திறன் இந்த பான்கிரோமெட்ரிக் மல்டி ஸ்பெக்ட்ரல் ஸ்கேனருக்கு இருக்கின்றது. இதை நம்ம ஜியோஜி அப்படிங்கிற அந்த சேட்டலைட்டாக அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த காலகட்டத்தினுடைய அனுசரிச்சியும் நம்மளுடைய இந்த உணரிகளுடைய அந்த முன்னேற்றத்தை, இந்த தொழில்நுட்ப திறனை, அறிவு வளர்ச்சியை நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ எத்தனையோ மிகப்பெரிய பரப்பை மட்டும் தெளிவாக எடுக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து மிக சிறிய பகுதியை கூட சென்டிமீட்டர் 46 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் உடைய அந்த சிறிய பகுதியை கூட தெளிவாக காட்டக்கூடிய திறனுடைய உணரிகள் இன்னைக்கு செயற்கைக்கோள்களில் பொருத்தப்பட்டுள்ளது என்பதாகும் இதனுடைய உண்மை. சரி, இப்போ அடுத்த தலைப்பாக நம்ம பார்க்க போறது இந்தியாவில் காணப்படக்கூடிய தொலைநுண்ணறிவு மையங்கள். நம்ம தொலைநுண்ணறிவினுடைய அந்த டெக்னிக்ஸை செய்யக்கூடிய இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், மையங்களை பற்றி உங்களுக்கு புத்தகத்துல ஒரு அட்டவணையாக ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அதை நான் ஒன்று படிக்கிறேன். இந்தியாவில் தொலைநுண்ணறிவு பயன்பாடு 1924 டெல்டா பகுதியை காட்சிப்படுத்துவதுடன் தொடங்கியது. 1924 இதோட தொடக்கம். 1966 இந்திய விண்வெளி படங்களின் பகுப்பாய்வு மற்றும் ஆராய்ச்சிக்காக போட்டோ இன்டர்பிரேஷன் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனம் டெராடூனில் முதலாக நிறுவப்படுகின்றது. பின்னர் இந்த நிறுவனத்துடைய பெயரானது மாற்றப்பட்டு IIRS இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிற ஒரு பெயர் மாற்றப்பட்டு அந்த நிறுவனம் இன்னைக்கு செயல்பட்டு வருகின்றது. அந்த நிறுவனத்தில் இருந்துதான் நம்ம இன்னைக்கு பாஸ்கரா 1, பாஸ்கரா 2 என்னும் செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டதுடன் 1970 இந்தியாவின் செயற்கைக்கோள் தொலைநுண்ணறிவு அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போ IIRS இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது இந்தியாவில் காணப்படக்கூடிய தொலைநுண்ணறிவு மையங்கள்ல ஒரு உதாரணமாகும். அதே போல நம்மளுக்கு கூட வேறு சில நம்ம தொலைநுண்ணறிவு மையங்களாக ரிமோட் சென்சிங் சென்டராக நம்ம பார்க்க போனீங்கன்னா NRSC தேசிய தொலைநுண்ணறிவு மையம், இந்திய விண்வெளி ஆய்வு மையம் உங்களுக்கு தெரியும் ISRO, அதே மாதிரி விண்வெளித்துறை DOS, அதே மாதிரி SAC ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இன்று இந்தியாவில் நம்மளுடைய இந்த பூமியினுடைய தகவல்களை திரட்டுவதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கெல்லாமே நம்முடைய தொலைநுண்ணறிவு மையங்கள் இன்னைக்கு இந்தியாவில் காணப்பட்டு வருகின்றது. IIRS, NRSC, ISRO, DOS, SAC போன்ற தொலைநுண்ணறிவு நிறுவனங்கள் மையங்கள் இந்த இந்தியாவில் காணப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக இன்னைக்கு பூமியினுடைய தகவல்களை திரட்டுவதற்கும் அதே போல் பகுப்பாய்வு செய்வதற்கும் நிலப்படங்கள் உருவாக்குவதற்கெல்லாமே இன்னைக்கு நமது நாட்டில் மிகவும் எளிமையான ஒரு செயலாக மாறிவிட்ட காலமாக இன்று நமக்கு இருக்கின்றது. சரி, இனி நம்ம அடுத்தது பார்க்க போகக்கூடிய தலைப்பு தொலைநுண்ணறிவினுடைய தொழில்நுட்ப பயன்களையாக நம்ம பார்க்க போறோம். இது பரீட்சைக்கு கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக்கும். தொலைநுண்ணறிவு தொழில்நுட்பத்தினுடைய பயன்கள். சரி, பார்க்கலாம். அல்ல 1, காலநிலையை நிர்ணயிப்பதற்கு
நமக்கு மிகவும் பயனாக உள்ளது. காலநிலையை நிர்ணயிப்பதற்கு, இப்ப காலநிலை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக இல்ல. நம்ம முன்கால கட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் இருப்பதற்கு வருவதற்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள், சூறாவளியும் அதே மாதிரி சுனாமி போன்ற பலவித இயற்கை சீற்றங்கள்ல நம்ம ஏற்படுவது நம்மளுக்கு அதனுடைய தெரியாம ஒருபாடு உயிர் சேதமும் பொருள் சேதமும் நம்மளுக்கு ஏற்பட்டது. இந்த செயற்கைக்கோள்கள்லாம் வந்த பிறகுதான் இன்னைக்கு காலநிலையை ஆராய்ச்சி செய்து நம்மளுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு அறிவிப்பதற்கு இந்த செயற்கைக்கோள் தொலைநுட்பங்களுக்கு நம்மளுக்கு முடிகிறது. அப்போ அதுக்கு நமக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு நம்ம போய் நம்மளுடைய உயிர்களையும் பொருட்களையும் பாதுகாப்பதற்கு இது நம்மளுக்கு முடியும். அப்ப காலநிலையை நிர்ணயிப்பதற்கு இந்த தொலைநுட்பம் வந்ததோட நம்மளுக்கு மிகவும் மிக முக்கியமான பயனாக நம்மளுக்கு அமைந்துள்ளது. அதே போல கடல் வள ஆய்வுக்கு நம்மளுக்கு மிகவும் கடல் வளத்தில் நமக்கு பூமியில 4/3 பங்கும் கடல் பகுதியாக இல்லை. அப்ப அந்த மிகப்பெரிய அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிக்காக நம்மளுக்கு இந்த ரிமோட் சென்சிங் தொலைநுட்பம் அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புக்கில் இல்ல சோனார் அப்படிங்கக்கூடிய அந்த தொலைநுண்ணுருவாக்கு இதுல அந்த டெக்னிக்ஸ் சோனார்ங்கிற டெக்னிக்ஸ் அதில் பயன்படுத்துறாங்க. அந்த சவுண்ட் வேவ்ஸ் அந்த பொருட்களின் மீது பட்டு பிரதிபலித்து அதோடைய டைம் அந்த ஸ்பீட் எல்லாம் கணக்கு வச்சுட்டாக்க அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு வகையான ரிமோட் சென்சிங் ஆகுது. இப்ப சோனார் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ் ஆக்கும் இந்த கடல்வள ஆய்விற்காக ஒரு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி புவி பயன்பாட்டை புரிந்து கொள்ள இது மிக முக்கியமான பயனாக புவி பயன்பாடு. இப்ப பூமியினுடைய நிலப்பகுதி எல்லா இடத்துலையும் ஒரே போல் இருக்க ஒவ்வொரு வளம் கூடியதும் வளம் குறைந்ததுமான பல்வேறு நில அமைப்புகளை உடைய நிலத்தோற்றங்களாக நம்மளுடைய இது. அப்போ அந்த புவி பயன்பாடு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்த நம்மளுக்கு முடியும். அப்ப அந்த புவி பயன்பாட்டை பற்றி அறிவதற்கும் இந்த நிலத்தை பற்றி அறிவதற்கு இந்த தொலைநுண்ணறிவு நம்மளுக்கு மிக உதவியாக இருக்கின்றது. அதே போல் வறட்சி, வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டுபிடிப்பதற்கு இல்ல இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வெள்ளப்பெருக்கும் வறட்சி போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எல்லாமே இல்ல நம்மளுக்கு இந்த செயற்கைக்கோள் தொலைநுட்ப படங்கள் வைத்து எத்தனை கிலோமீட்டர் இந்த வெள்ளப்பெருக்கத்தினால் பாதிக்கப்பட்டது, அதை நம்ம எவ்வாறு அங்கு சென்றடைவது, அதுக்கு எவ்வாறு உதவி செய்வது போன்ற பிளான் எல்லாம் பண்ணுவதற்கு இந்த செயற்கைக்கோள் தொலைநுட்ப படங்கள் நம்மளுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. அதே போல அடர்ந்த காடுகளில் காட்டு தீயை கண்டுபிடிக்கவும் கட்டுப்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ளவும் நம்மளுக்கு இந்த தொலைநுண்ணறிவு இருக்கின்றது. மிகப்பெரிய காடுகள் எல்லாம் தீ பிடிச்சிருச்சுன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர்களாக்கும் இது நம்மளுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர்களாக தீ பிடிச்சு நம்ம இருந்த சம்பவம் நம்ம டிவி நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த தீ பற்றி எரியும் போது அது வரக்கூடிய புகைகள் எல்லாமே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அது பறந்து செல்கின்றது. எந்த அளவுக்கு அது பறந்து செல்கின்றது, எந்த அளவுக்கு அந்த வாயு மண்டலத்தை மலினீகரணம் அடைய செய்கின்றது, இதை பற்றியெல்லாம் நம்ம தகவல் தெரிவதற்கு செயற்கைக்கோள் தொலைநுண்ணறிவு நம்மளுக்கு மிகவும் உதவியான ஒரு காரியமாக நம்மளுக்கு இருக்கின்றது. அப்போ அந்த அடர்ந்த காடுகளில் ஏற்பட காட்டு தீயை கண்டுபிடிக்கும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளும் இப்ப எந்த அளவுக்கு பறந்திருக்கு அதை எவ்வாறு கட்டுப்பாடு செய்வதற்கு எல்லாமே இந்த தொலைநுண்ணறிவு நம்மளுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. அதே மாதிரி வேளாண்மை பயிர்களுடைய பரப்பளவு, நோய் தாக்கம் பற்றிய தகவல் சேகரிப்பதற்கு மிக உதவியாக இருக்கின்றது. இப்ப வேளாண்மை பரப்பளவு எத்தனை வேளாண்மை இருக்கின்றது, அதனுடைய அந்த வேளாண்மை நோய்கள் இருக்கின்றன, அந்த எந்த அளவுக்கு அந்த நோய்கள் பறந்திருக்கு, எத்தனை கிலோமீட்டர்கள் அந்த பறந்திருக்கு அப்படின்னு தெரிகிறதுக்கு இந்த செயற்கைக்கோள்களின் மூலம் எடுக்கப்பட்ட அந்த நிலப்படங்கள் நம்மளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றது. அதே போல வேளாண்மை பயிர்களின் வளர்ச்சி, நோய் தாக்கலின் பரவல் ஆகியவற்றை கண்டறிவதற்கு, அதே மாதிரி எண்ணெய் வள ஆய்விற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. பூமியின் அடியில் உள்ள இந்த எண்ணெய் வள ஆய்விற்கு பெட்ரோல், டீசல் போன்ற இந்த நீங்க குரூட் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த எண்ணெய் வளங்கள் பற்றி அறிவதற்கும் இந்த தாது செல்வங்களை பற்றி அறிவதற்கு எல்லாமே இந்த செயற்கைக்கோள் தொலைநுண்ணறிவு போல மிகவும் உதவியாக இருக்கின்றது. அதே போல் நிலத்தடி நீர் உறைவிடங்களை பூமிக்கடியில் இருக்கக்கூடிய இந்த நீரின் உறைவிடங்களை கண்டுபிடிப்பதற்கும் அறிவதற்கெல்லாமே இந்த தொலைநுண்ணறிவு நம்மளுக்கு மிகவும் இன்னைக்கு ரிமோட் சென்சிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கின்றது. இப்ப தொலைநுண்ணறிவுடைய பயன்கள் என்பது இன்னைக்கு மிகவும் பெரிய ஒரு நன்மையாக நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்குது. இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது மிகவும் நமக்கு வாழக்கூட முடியாது இல்லை. அந்த இயற்கை சீற்றங்கள் நம்ம தப்பிப்பதற்கும் பாதுகாப்பு இருப்பதற்கு எல்லாமே இந்த தொலைநுண்ணறிவு நம்மளுக்கு உதவியா இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சரி, அப்ப பரீட்சைக்கு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக்கும் தொலைநுண்ணறிவினுடைய தொழில்நுட்ப பயன்கள் எவை அப்படின்னு கேட்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எழுதிக்கலாம்.
சரி, இனி நம்ம பார்க்க போகக்கூடிய மிக முக்கியமான வேறொரு தலைப்பாக்கும் ஜிஐஎஸ், புவி தகவல் தொகுதி. அந்த வார்த்தையிலே உங்களுக்கு பொருள் இருக்கு. புவி தகவல் தொகுதி பூமியினுடைய தகவல்களை எல்லாம் தொகுத்து, புவி தகவல் தொகுதி பூமியினுடைய தகவல்கள் எல்லாம் தொகுத்து கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேராக இன்னைக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அதை தேவைப்படும் போது அந்த விவரங்களை நம்ம அட்டவணையாகவும் அதே மாதிரி நிலப்படங்களாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேராக நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரு டெக்னிக்கை தான் நம்ம என்ன சொல்றது, ஜிஐஎஸ், புவி தகவல் தொகுதி அப்படிங்கிறது. அப்ப இந்த புவி தகவல் தொகுதி எவ்வாறு நம்ம சேர்த்து, நம்ம முன்னாடி படிச்ச மாதிரி தான் நம்ம டெரஸ்ட்ரியல் போட்டோகிராஃபில அதே மாதிரி விண்வெளி புவிசார் நிலப்படக்கலை, விண்வெளி தொலைநுணர்வு, செயற்கைக்கோள் இவன் மூலமாக எல்லாம் கண்டுபிடிச்ச சேகரித்த இந்த தகவல்களை எல்லாமே நம்ம சேகரிச்சு நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு சாஃப்ட்வேரை நம்ம செட் பண்ணி நம்ம வைக்கிறோம். அது தேவைப்படும் போது அந்த தகவல்களை பிரித்து அட்டவணைகளாகவும் மேப்புகளாகவும் எல்லாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அதை பார்க்க கூடியதாக ஒரு தகவல் களஞ்சியமாக அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேராக செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக்கும் ஜிஐஎஸ், புவி தகவல், பூமியினுடைய தகவல்களை தொகுத்து ஒரு கணினியில ஒரு சாஃப்ட்வேராக செய்யக்கூடிய தொழில்நுட்பமாகும். சரி, உங்க புக்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, நிலப்படங்கள், விண்வெளி நிலப்படங்கள், செயற்கைக்கோள் நிலப்படங்கள், இதன் மூலமாக எடுக்கப்பட்ட தகவல்கள், அட்டவணை ஆய்வுகள் போன்ற தகவல் சார் உறைபடங்களில் இருந்து திரட்டும் சேகரித்த தகவல்களை புவி தகவல் தொகுதியில் மென்பொருளாக சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கணினியில் சேகரித்து வைக்கின்றனர். அதை சேகரித்து வைத்ததை நாம் என்ன பண்ண முடியும், அவற்றை திரும்ப எடுப்பதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் நிலப்படங்கள், அட்டவணைகள், வரைபடங்கள் வழியாக எல்லாம் இதை விளக்குவதற்கும் நம்மளுக்கு முடியக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இததான் ஒரு கணினிசார் தகவல் களஞ்சியம் தொகுப்பு அப்படின்னு சொல்றது. புவி தகவல் தொகுதி ஜிஐஎஸ் புரிஞ்சது நினைக்கிறேன். சரி, இந்த புவி தகவல் தொகுதியில உள்ள பல்வேறு கட்டங்களை நம்ம பார்க்க போறது. கேட்கக்கூடிய புவி தகவல் தொகுதியினுடைய பல்வேறு 3 கட்டங்களாக இதுல இருக்கின்றது. என்ன நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அதுல முதல் கட்டமாக குறுந்தகடுகள், ஸ்கேனர் போன்ற பல்வேறு நுட்பத்தின் உதவியால் அடிப்படையில் தகவல்களை கணினியில் உட்படுத்துவது இன்புட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதாக்கும் இன்புட். அப்ப குறுந்தகடுகளும் ஸ்கேனர்கள் மூலம் திரட்டிய தகவல்களை நம்ம என்ன பண்ணுகின்றோம், முதல் கட்டமாக கணினியில் கம்ப்யூட்டர்ல நம்ம உட்படுத்துகின்றோம். திரட்டிய தகவல்களை எல்லாம் நம்ம பல முறையில நம்ம தகவலை திரட்டோம். செயற்கைக்கோள் மூலமாக, விண்வெளி மூலமாக, புவிசார் நிலப்படக்கலை போன்ற பல முறையிலேயாக்கும் இந்த பூமியினுடைய தகவல்களை, இந்த தகவல் திரட்டிய சேகரித்த இந்த தகவல்களை எல்லாமே கணினியில் இன்புட் பண்ணுவது, அதாவது கணினியில் நம்ம உட்படுத்தக்கூடிய கட்டம் தான் முதல் கட்டமாக இதுல நம்மளுக்கு வருகின்றது. அடுத்த கட்டமாக இவ்வாறு சேகரித்த தகவல்களை எல்லாமே அந்த புவி தகவல் ஜிஎஸ் என்ன பண்ண மென்பொருட்களின் உதவியுடன் பல்வேறு கருத்துசார் அடுக்குகளாக மாற்றப்படுகிறது. அது என்ன நம்ம பார்ப்போம், லேயர்ஸாக மாற்றுவது. இந்த சாஃப்ட்வேரை உபயோகித்து, மென்பொருளை உபயோகித்து அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன பண்ண அடுக்குகளாக நம்ம மாற்றுகிறோம். இதற்கு நம்ம செகண்ட் கட்டமாக, 2வது கட்டமாக அது வரக்கூடிய ஒரு விஷயம். பின்ன 3வது மாற்றப்பட்டு அதை பல பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. 3வது கட்டமாக பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட தகவல்களை நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நிலப்படங்களாகவோ, அட்டவணைகளாகவோ, அதே மாதிரி வரைபடங்களாகவோ, எண் உருவ வடிவத்தில் படைப்புகளாகலாம் மாற்றுவதாகும் நம்மளுக்கு அவுட்புட். இதற்கு நம்மளுக்கு ஜிஎஸ் 3 தகவல்களை நம்ம கம்ப்யூட்டர்ல நம்மளுக்கு கொடுக்கிறோம். 2வது அந்த தகவல்களை மென்பொருளுடைய சாஃப்ட்வேருடைய உபயோகித்து நம்மளுக்கு அதை அந்த அடுக்குகளாக பகுப்பாய்வு செய்கின்றோம். அவ்வாறு பகுப்பாய்வு செய்த தகவல்களை எல்லாம் நம்முடைய தேவைக்கு ஏற்ப அட்டவணை வடிவத்திலோ இந்த எண் வடிவத்திலோ நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், படைப்பட மாற்று செய்வதுதான் 3வது கட்டமாக. அவ்வாறு 3 கட்டங்களாகும் இந்த ஜிஐஎஸ்ல நம்மளுக்கு வரக்கூடிய கட்டங்கள். சரி, இது நம்ம பார்க்க போவது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த 2 வகையான தகவல்கள் நம்ம பார்க்க போறோம். 2 வகையான தகவலுடைய அடிப்படையில் தான் எல்லா பகுப்பாய்வும் இந்த ஜிஐஎஸ்ல நடக்குது. இப்ப ஜிஐஎஸ்ஸில் எல்லா பகுப்பாய்வுகளும் நடைபெறுவது என்பது 2 வகையான தகவல்களின் அடிப்படையில் தான் பரிசு கேட்பாங்க. ஜிஐஎஸ் எல்லா பகுப்பாய்வுகளும் எதன் அடிப்படையில் 2 வகையான தகவல்களின் அடிப்படையிலாக நடைபெறுகின்றது. அது என்ன வகை 2 வகையான தகவல் நம்மளுக்கு பார்க்கலாமா? அதுல முதலில் வருவது அமைவிடம் சார்ந்த தகவல்கள். என்ன வகை இந்த அமைவிடம் சார்ந்த தகவல்கள்? அதாவது ஸ்பேஷியல் டேட்டா, அமைவிடம்
சார்ந்த தகவல்கள். அதாவது பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஒவ்வொரு சிறப்பியல்புக்கும் அதற்கு ஏற்ப ஒரு தனித்துவம் உண்டு. குறிப்பிட்ட அட்ச தீர்க்க கோடுகளுடைய தனித்துவம் உள்ள பூமியின் மேற்பரப்பில் உள்ள சிறப்பியல்புகளை என்ன சொல்லுவோம், அமைவிடம் சார்ந்த தகவல்கள். அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பூமியின் மேற்பரப்புல பல்வேறு சிறப்பம்சங்கள் நமக்கு இருக்குது. இப்போ கட்டிடங்கள், அதே மாதிரி மரங்கள், மலைகள் போன்ற பல்வேறு நில சிறப்புகள் இருக்கு. இந்த நில சிறப்புகள் எல்லாம் எந்த அச்சக்கோட்டுல எந்த தீர்க்க கோட்டுல இருக்குது அப்படிங்கிறதா அமைவிட தகவல்கள். புரியுதா? எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, எந்த அட்ச தீர்க்க கோட்டில் இது அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் அமைவிட தகவல்கள். அப்ப இந்த அமைவிட தகவலுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அதுக்கு ஜிஎஸ்ல உள்ள ஒரு சாஃப்ட்வேர் ஆக்கும், நம்மளுக்கு ஒரு என்ன ஆக்கும், ஒரு வெப்சைட் ஆக்கு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா புவன்ஸ் அப்படிங்கிற நம்மளுக்கு உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் மூலமாகவும், அதே மாதிரி நிலப்பட தொகுப்பு அட்லஸ், இதன் உதவியில நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு பூமியில் உள்ள ஒரு நில சிறப்பு ஒரு பகுதி எந்த அச்சக்கோட்டில் எந்த தீர்க்க கோட்டில் அமைந்து உள்ளது என்பதுதான் அமைவிட தகவல்கள். இதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் புவன்ஸ். அதே மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லலாம். சரி, இப்போ உதாரணமாக உங்க புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு இருக்கு. அந்த பள்ளிக்கூடம் எந்த அச்சக்கோட்டுல எந்த தீர்க்க கோட்டுல இந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கு அப்படிங்கறதா இந்த அமைவிடம் சார்ந்த தகவல்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்க அடுத்தது பார்க்க போறது சிறப்பு பண்புகள், ஆட்ரிபியூட்ஸ். என்ன சிறப்பு பண்பு கூறுகள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த புவியின் மேற்பரப்பில் ஒவ்வொரு அமைவிட தகவல் கூட சேர்க்கின்ற இணைக்கின்ற கூடுதலான தகவல்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிறப்பு பண்பு கூறுகள் அல்லது ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தை நம்ம பார்த்தோம். இந்த பள்ளிக்கூடம் எந்த அட்சக்கோட்டில் எந்த தீர்க்க கோட்டில் இந்த பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தல, அது அமைவிட தகவல்கள். அந்த பள்ளிக்கூடத்துல எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அதான் சிறப்பு தகவல்கள் அப்படிங்கிற சிறப்புகள், சிறப்பு பண்புகள். அந்த பள்ளிக்கூடத்துல எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அல்ல எத்தனை கிளாஸ் ரூம் வகுப்பறைகள் இருக்குது, அல்ல எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடங்கள் ஒரு நில கட்டிடமா 2 நில கட்டிடமா, அது வார்ப்பா ஓடு போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களையும் இதில் நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. இவ்வாறு இந்த அமைவிட தகவலோடு சேர்க்கக்கூடிய கூடுதலான தகவல்களை நம்ம என்ன சொல்றது, சிறப்பு பண்பு கூறுகள். இந்த அடிப்படையில் இந்த 2 தகவல்களுடைய அடிப்படையில் தான் புவி தகவல் ஜிஎஸ்ல எல்லா பகுப்பாய்வும் நடைபெறுகின்றது. இது ரொம்ப முக்கியமான தகவல்கள், அமைவிட தகவல்களும் சிறப்பு பண்பு தகவல்களும் சிறப்பு பண்பு கூறுகள். சரி, இனி நம்ம பார்க்கக்கூடாது ஜிஎஸ்ஸில் பயன்படுத்தக்கூடிய நம்ம பார்த்த அடுக்குகள், லேயர்ஸ் நம்ம பார்த்தோம்ல. அந்த அடுக்குகள்னா என்ன நம்ம பார்க்க போறோம். உங்க புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு புக்கில் ஒரு டோபோகிராபிக்கல் மேப், ஒரு நில அமைப்பு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த நில அமைப்பு வரைபடம்னாலே நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். நில அமைப்பு வரைபடம் என்பது அது என்னென்ன ஒரு இயற்கையானதும் மனிதனால் உருவாக்கப்பட்டக்கூடிய பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த நிலப்படத்துல, நில அமைப்பு நிலப்படத்துல உட்பட்டிருக்கும்னு தெரியும். அது இயற்கையான நில அம்சங்களும் நிலப்பரப்புகளும் இருக்குது. அது மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் போன்ற சாலைகள் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட சிறப்பம்சங்களும் இந்த நில அமைப்பு வரைபடத்துல காட்டும். அதான் நில அமைப்பு வரைபடம். இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள அந்த மொத்தமாக கொடுக்க அந்த நிலப்படத்தை நம்ம என்ன பண்ண பண்றோம், ஒவ்வொரு பகுதியாக தனித்தனியாக நிலப்படங்களை நாம் உருவாக்க போறோம். தீமேட்டிக் மேப்ஸ், ஒவ்வொரு மேப்பாக நம்ம உருவாக்க போறோம். அப்படி உருவாக்கக்கூடிய அந்த நிலப்படங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அடுக்குகள் அப்படின்னு சொல்றது. அடுக்குகள் ஒவ்வொரு தனித்தனி ஒவ்வொரு பகுதியும் மொத்த நில அமைப்பு நிலப்படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நீர்நிலைகள் கொடுத்திருக்காங்க, சாலைகள் கொடுத்திருக்காங்க, நீர் தேக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு மேப்பா நம்ம உண்டாக்குறோம். இப்படி உண்டாக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மேப் நிலப்படத்தை தான் நம்ம சொல்றோம் அடுக்குகள், லேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க புக்கில் என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. நீரொழுக்குகள், சாலைகள், தாவரங்கள், கட்டிடங்கள் என இயற்கையானதும் மனிதனால் உருவாக்கப்பட்டதுமான ஏராளமான புவி மேற்பரப்பின் சிறப்பியல்புகளை இந்த புக்கில் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவற்றில் ஒவ்வொன்றையும் எடுத்து தனியான நிலப்படங்கள் உருவாக்கினால் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். இதனை புவித்தகவல் தொகுதியின் நடைமுறைப்படுத்த ஜிஎஸ் என்ன பண்றாங்க, படத்தில் உள்ள நீரொழுக்குகள், சாலைகள் என்பவற்றை தனித்தனியாக காட்சிப்படுத்தி உள்ளதை உங்க புக்கில் கொடுத்திருக்காங்க.
இத புவி தகவல் தொகுதியில் GIS நம்ம என்ன பண்றோம், பகுப்பாய்வுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மொத்தமாக அந்த நில அமைப்பு நிலப்படத்தில் கொடுத்த அத்தனை தகவல்களையும் GISல நம்ம பகுப்பாய்வு செய்வதற்கு வேண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, தயார் செய்ய உள்ள அந்த ஒவ்வொரு தனித்தனியான மேப்பர்களாக நம்ம உருவாக்கின்றோம். இவ்வாறு தகவல் சார் நிலப்படங்களை தான் நம்ம என்ன சொல்றது, அடுக்குகள் என்று நம்ம அழைக்கின்றோம். அப்போ அதனுடைய அடுக்கு பகுப்பாய்வு உட்படுத்தும் வாயிலாக பூமியின் மேற்பரப்பில் உள்ள சிறப்புகளுக்கு இடையே உள்ள அமைவிட தொடர்பினை புரிந்து கொள்ள நம்மளுக்கு ஈஸியாக இந்த அடுக்குகள்னால நம்மளுக்கு முடிகின்றது. அப்போ அடுக்குகள்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அடுக்குகள் என்பது நம்மளுக்கு அந்த ஒரு நில அமைப்பு நிலப்படத்துல நம்ம பல்வேறு தகவல்கள் மனிதனாலும் இயற்கையாலும் கொடுக்கப்பட்ட தகவல்களை எல்லாம் நம்ம என்ன பண்றோம், GISல நம்ம எப்படி பகுப்பாய்வு செய்யணும், ஒவ்வொரு நிலப்படங்களா தனித்தனி சிறப்புகளை ஒவ்வொரு நிலப்படமாக நம்ம ஒரு தீமேட்டிக் மேப்ஸாக நம்மளுக்கு உருவாக்கின்றோம். இப்படி உருவாக்குறதா நம்ம சொல்றது அடுக்குகள் அல்லது லேயர்ஸ் நம்ம அப்படி சொல்றோம். இது உங்க புத்தகத்துல தெளிவாக படத்துல கொடுத்திருக்காங்க. சரி, இந்த பாடப்பகுதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு தொடர் செயல்பாடுகளாக நான் சில கேள்விகளை உங்களுக்கு கொடுக்க போறேன். நான் எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க. சரி, எல்லாம் தயாரா? சரி, சொல்லுங்க, கேள்விகள் எழுதிக்கோங்க. மின்காந்த அலைக்கதிர் பதிவுகள் என்றால் என்ன? பரப்புசார் காட்சி தெளிவு திறன் என்றால் என்ன? எழுதிட்டீங்களா? அடுத்த கேள்வி, தொலைநுண்ணுணர்வு தொழில்நுட்ப பயன்களை குறிப்பிடுக. தொலைநுண்ணுணர்வு தொழில்நுட்பத்தினுடைய பயன்களை குறிப்பிடுக. நம்ம அடுத்தது GISல் அதாவது புவி தகவல் தொகுதியில் பகுப்பாய்வு செய்வதற்கு அடிப்படையான உள்ள இரு வகையான தகவல்களை பற்றி குறிப்பிடுக. சரி, இந்த பாடப்பகுதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.